வணக்கம். கதிர்மணி பார்வைகள் உங்களை வரவேற்கின்றது. கர்நாடக மாநில பஞ்சாயத்து முதற்கட்ட தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட கலெக்டர் சத்யபாமா நேரில் ஆய்வு. அசோகநகர் சாலை விரிவாக்க பணி முதற்கட்டமாக சாலை இருபுறம் கால்வாய் அமைக்கும் பணி மும்முரம். தங்கவயல் தொகுதி கிராம பஞ்சாயத்து தேர்தல் பணியாளர்களுக்கு பயிற்சி முகாம் தங்கவயல் தாசில்தார் சுஜாதா ஏற்பாடு. ராபர்ட்சன்பேட்டை காந்தி சதுக்கம் முதல் அசோகநகர் சாலை விரிவாக்க பணி மும்முரம். நீண்ட வருடங்களாக நிலுவையில் இருந்த அசோகநகர் சாலை விரிவாக்க பணி தற்போது மும்முரம் அடைந்துள்ளன. பலமுறை நீதிமன்றம் சென்று தடை உத்தரவு பெற்றதனால் பணிகள் அனைத்தும் முடங்கிய நிலையில் தங்கவயல் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி ரூபகலா சசிதர் அவர்கள் மாவட்ட கலெக்டர் அலுவலகம் முன் தர்ணா போராட்டம் மற்றும் சட்டசபை கூட்டத்தில் பேசியது எதிரொலியாக அசோகநகர் சாலை விரிவாக்க பணிகள் துவங்கிய நிலையில் தற்போது முதற்கட்டமாக சாலை இருபுறமும் கால்வாய் அமைக்கும் பணி மும்முரம் அடைந்து வருகிறது. பணிகள் தொடர்ந்து முழுவீச்சில் நடைபெற்று சாலை பணிகள் முடிந்து மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்க ஒப்பந்ததாரர்கள் விரைந்து பணியினை முடிக்க வேண்டும் என்பதே வாகன ஓட்டுநர்கள் மற்றும் பொதுமக்களின் கோரிக்கையாக இருக்கின்றன. கர்நாடக மாநிலத்தில் பஞ்சாயத்து தேர்தல் 2 கட்டங்களாக நடைபெறுவதை முன்னிட்டு தங்கவயல் தொகுதி தேர்தல் பணியாளர்களுக்கு விளக்குரை கூட்டம் தாசில்தார் சுஜாதா ஏற்பாடு. கர்நாடக மாநிலத்தில் 23/12/2020 மற்றும் 27/12/2020 அன்று 2 கட்டங்களாக பஞ்சாயத்து தேர்தல் நடைபெறுகிறது. இதன் முன்னோட்டமாக கோலார் தங்கவயல் தொகுதிக்குட்பட்ட தேர்தலில் பணியாற்றும் பணியாளர்களுக்கான சிறப்பு ஒத்திகை கூட்டம் கோரமண்டல் ஸ்கூல் ஆஃப் மைன்ஸ் வளாகத்தில் நடைபெற்றது. தங்கவயல் தாலுகா தாசில்தார் சுஜாதா ஏற்பாடு செய்து இதற்கான விளக்க உரையுடன் பணியாளர்களுக்கு தேர்தல் பணிகள் குறித்து வீடியோ படம் மூலம் விளக்கினார். ಈ ವಿಡಿಯೋದಲ್ಲಿ ನಾವು ಈ ಒಂದು ಬ್ಯಾಲೆಟ್ ಬಾಕ್ಸ್ ಅನ್ನ ಮತದಾನಕ್ಕೆ ಅಥವಾ ಮತಗಟ್ಟೆಗೆ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಸಿದ್ಧಪಡಿಸಬೇಕು ಅನ್ನುವಂಥದ್ದು ಹಾಗೂ ಮತದಾನ ಮುಗಿದ ನಂತರ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಆ ಬ್ಯಾಲೆಟ್ ಬಾಕ್ಸ್ ಅನ್ನ ಕ್ಲೋಸ್ ಮಾಡಿ பின்னர் அவர் கூறும்போது ನಾವು ಲೆಟರು ಕಳ್ಸಿಕೊಟ್ಟಿದೀವಿ, ಜೊತೆಗೆ ನೀರಿನ ಟ್ಯಾಂಕರ್ ಬೇಕು ಅಂತಂದ್ರೆ ನೀರಿನ ಟ್ಯಾಂಕರ್ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಇದನ್ನೆಲ್ಲ ಕ್ಲೀನ್ ಮಾಡ್ಬೇಕು. ಇನ್ ಮತ್ತೆ ನಾವು ನೆಕ್ಸ್ಟ್ ಇದು ಮಾಡ್ಬೇಕಾಗುತ್ತೆ, ಇಲ್ಲಿ ಏನು ಮಸ್ಟ್ರಿಂಗು ಡಿಮಸ್ಟ್ರಿಂಗು ಮಾಡ್ಬೇಕಾಗುತ್ತೆ. ಕೌಂಟಿಂಗು ಇದೇ ಜಾಗನ ನಾವು ಆಯ್ಕೆ ಮಾಡ್ಕೊಂಡಿದೀವಿ. ಕ್ಲೀನ್ ಮಾಡಿ ಅಂತಂದ್ರೆ ನೋಡಿ ಯಾವ ರೀತಿ ಇದೆ. ಇದನ್ನ ಒಂದು ಚೂರು ಅವ್ರು ಯಾವ್ದಕ್ಕೂ ನಮ್ಗೆ ಸ್ಪಂದಿಸ್ತಾ ಇಲ್ಲ. CMC ಕಮಿಷನರ್ ಏನನ್ನ ಕೇಳಿದ್ರೆ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಂತ ಇದೊಂದೇ ಆನ್ಸರ್. ಈಗ ಊಟದ್ದು ಸಮೇತ ನೋಡಿ ನೀರಿಂದಿಗೆ ಎಲ್ಲರೂ ತಿಂತಾರೆ, ತಿಂದಿದ ತಕ್ಷಣ ಕೈ ತೊಳ್ಕೊಳಕ್ ನೀರಿಲ್ಲ. ಒಂದ್ ಟ್ಯಾಂಕರ್ ಕಳ್ಸ್ಕೊಡಿ ಅಂದ್ರೆ ಇಲ್ಲಮ್ಮ ನಮ್ಮ ಮುನ್ಸಿಪಾಲಿಟಿಯಲ್ಲಿ ಟ್ಯಾಂಕರು ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ಏನರ್ಥ? ಅವ್ರೇನೋ ನಮ್ಮ ಸತ್ತಕ್ಕೋಸ್ಕರ ಹೇಳ್ತಾ ಇದೀವ? ಎಲೆಕ್ಷನ್ ಮಾಡೋದು ಅವ್ರದ್ದು ಜವಾಬ್ದಾರಿ ಇದೆ. ಅವ್ರು ಬರ್ತಿದ್ರೆ ಹೋಗ್ಲಿ, ಕನಿಷ್ಠ ಕೇಳೋಂತ ಮೂಲಭೂತ ಸೌಕರ್ಯಗಳನ್ನ ಅವ್ರು ಕಲ್ಪಿಸ್ಕೊಡ್ತಾ ಇಲ್ಲ ಅಂತಂದ್ರೆ ಏನರ್ಥ ನಂಗೆ ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. ನೋಡಿ ಈಗ ಎಷ್ಟು ಜನ ಇದಾರೆ, ಎಲ್ಲಾ ರೂಮ್ಗಳಲ್ಲೂ ಟ್ರೈನಿಂಗ್ ನಡೀತಾ ಇದೆ. ಇದೆಲ್ಲ ಕ್ಲೀನ್ ಮಾಡಿ ಅಂತ ನಾವು ಸುಮಾರು 15 ದಿವಸದಿಂದನೇ ನಾವು ಲೆಟರ್ ಹಾಕಿದೀವಿ ಅವ್ರಿಗೆ. ಬಟ್ ಯಾವುದೇ ರೀತಿ ಕ್ಲೀನಿಂಗ್ ಮಾಡಿಲ್ಲ. ಅದಕ್ಕೆ ಅದೇ ನಾನು ರೆಫರೆನ್ಸ್ ತಗೊಂಡೆ ನಾನು ಬರೀತೀನಿ ಈಗ. கர்நாடக மாநில பஞ்சாயத்து முதற்கட்ட தேர்தல் ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட கலெக்டர் சத்யபாமா நேரில் ஆய்வு.
கர்நாடக மாநிலத்தில் பஞ்சாயத்து தேர்தல் 2 கட்டங்களாக நடைபெற உள்ளன. இதில் முதல் கட்ட தேர்தல் 22/12/2020 அன்று நடைபெறுகிறது. பணிகளுக்கு செல்லும் தேர்தல் பார்வையாளர்கள் மற்றும் பணியாளர்கள் 21/12/2020 அன்று பகல் வாக்குச்சாவடி மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள். கோலார் மாவட்ட ஜூனியர் கல்லூரியில் நடைபெற்ற இந்த ஆய்வின் போது கோலார் மாவட்ட கலெக்டர் சத்யபாமா அவர்கள் வாக்குச்சாவடிகளில் வாக்காளர்களுக்கு சானிடைசர் மற்றும் கொரோனா தடுப்பு உபகரணங்கள் தயார்படுத்தப்பட்டுள்ளதா என ஆய்வு மேற்கொண்டார். மேலும் அரசு பேருந்துகள் மூலம் தகுந்த பாதுகாப்புடன் வாக்கு இயந்திரங்கள் சம்பந்தப்பட்ட வாக்கு மையங்களுக்கு அனுப்ப பேருந்துகள் தயார் நிலையில் இருந்தன. கலெக்டர் சத்யபாமா பேசும்போது முடிந்தவரை வாக்காளர்களை கொரோனா அதிகரிக்காதவாறு முகக்கவசம் அணிய செய்யுமாறு வற்புறுத்துங்கள் என அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். அவருடன் தாசில்தார் சுபிதா மற்றும் அதிகாரிகள் உடன் இருந்தனர். சீக்கிரம் மனித உரிமை அமைப்பின் சார்பாக தங்கவேல் வெற்றி அன்னை ஆலய வளாகத்தில் சர்வதேச மனித உரிமைகள் தின விழா கொண்டாடப்பட்டது. இந்த விழாவின் கொரோனா காலத்தில் சிறப்பாக பணியாற்றிய களப்பணியாளர்கள் கௌரவிக்கப்பட்டனர். காவல்துறை உதவி ஆய்வாளர் வெங்கடச்சலபதி, ஆசா பணியாளர் ராதிகா, துப்புரவு பணியாளர்கள் லக்ஷ்மம்மா மற்றும் ஜோசப், ஓம்கார்ட் பணியாளர் தங்கபாபு, தன்னார்வ தொண்டு நிறுவனத்தைச் சேர்ந்த புகாரி மொய்து, BMMS இயக்குனர் ஃபாதர் ஜோசப் நவீன்குமார் என மொத்தம் 7 பேருக்கும் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். இத்துடன் பார்வைகள் முடிவடைந்தன. மீண்டும் இணைவோம். கதிர்மணி பார்வைகளுக்காக உங்கள் PF இன்பன். வணக்கம். மேலும் பல சுவையான பார்வைகள் பார்க்க சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துங்கள்.